அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உள்ளே வெளியே ஆட்டம் நடந்திருக்குது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இபிஎஸ் உள்ளே, எம்கேஎஸ் ஃபேமிலி வெளியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சின்னவர் துபாய் போயிருக்காரு, பெரியவர் கொடைக்கானல் போயிருக்காரு. இது பார்த்தா ஏதோ சுற்றுலா போன மாதிரியா தெரியுது உங்களுக்கு. எனக்கெல்லாம் அப்படி தெரியல. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமா அவங்க தோத்துருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல தான் 2 பேரும் வெளியேறிக்கிறாங்க. சின்னவர் வெளியேறி இருக்கிறது காரணம் இன்னொன்னும் இருக்கலாம். அது சொல்றேன் என்னன்னு. இப்போ எப்படி பாத்தீங்கன்னாலும் எனக்கு என்னமோ அதிமுக குறைஞ்சபட்சம் ஒரு 130 சீட்டா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 120க்கு மேல வரும். தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க சீட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என் மனசுக்குள்ள படுது. உங்களுக்கு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது இல்லையா? அது பார்ப்போம். எப்படி என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து இபிஎஸ் உள்ள வந்துட்டாரு, மெட்ராஸ்க்கு வந்துட்டாரு. இங்க மெட்ராஸ்ல இருந்து துபாய்க்கு ஒன்றும் கொடைக்கானலுக்கு ஒன்றும் 2 செதறி இருக்குது எம்கேஎஸ் குடும்பம். அதாவது ஸ்டாலின் ஃபேமிலி. அவங்க 2 பேர் எம்கே ஸ்டாலின் அவர் ஃபேமிலி கொடைக்கானலுக்கு அதுக்கு போயிருக்காங்க. ஸ்டாலின் கொஞ்சம் மனசு கொஞ்சம் துக்குன்னு அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா அவருக்கு வயசாவது, ப்ரெஷரு, சுகரு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் பயத்தை கட்டுப்படுத்திக்கணும். ஒரு அமைதியா ரிலாக்ஸா இருக்கலாம். இங்க இருந்தா டென்ஷனா இருக்கு, எப்படி தோத்துருவோம்னு வேற உளவுத்துறை ரிப்போர்ட் வேற வருது, நம்ம கொஞ்சம் வெளியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு அமைதிக்காக கொடைக்கானல் பக்கம் போயிருக்காரு. அவர் எப்பவுமே கோடை வசத்துல தான் போறார். ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு அப்படியே அங்கேயே டூர் அடிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார். ஊட்டி போயிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். இப்ப கொடைக்கானல் போயிருக்காரு. சின்னவர் உதயநிதி போறது, ஃபேமிலி கூட்டிட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரீசன் இவருடைய ஃபேமிலி 2, அதாவது உதயநிதி ஃபேமிலி 2 பேத்துக்குமே துபாயில பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம போய் பார்த்தது இல்ல. கிட்டத்தட்ட புரூச்சுகளை போய் பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு சொத்து கிடக்கு, எவ்வளவு கிடக்குன்னு தெரியாது. ஆனா தேர்தல் ஆணையத்துல பாத்தீங்கன்னா 2 கோடி, 1 கோடி, 30 லட்சம் இப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில, சென்னை அவங்க இருக்கிற ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோ அல்லது கிருத்திகா ஸ்டாலினோ வரிசையில் நிற்பாங்க ரேஷன் அரிசி வாங்குறதுக்காக. அது எல்லாருமே சென்னை வாசிகள்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியா பக்கம் இருக்கிற ரேஷன் கடையில நிற்பாங்க. ஏன்னா அதை வாங்கிட்டு போய் தான் அவங்க சமைச்சு சாப்பிடணும். அந்த அளவுக்கு பரம ஏழை அவங்க. நீ காமராசருக்கு அடுத்தது இவங்க தான். அந்த அளவுக்கு பரம ஏழையா இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால பாவம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல போனதுனால அவங்களுக்கு சொத்து மதிப்பு தேர்தலில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா தானே காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. நல்ல குடும்பம். ஒரு காமராசருக்கு அடுத்தபடியா காமராசரவே மீறுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம். அது அருமையான ஒரு குடும்பம், தப்பு சொல்ல முடியாது. அதனாலதான் தேர்தலில் அவங்க சொத்து மதிப்பே இல்லை, 0. ஸ்டாலினுக்குலாம் 2 கோடி ரூபா தான் இருக்குதாமா. உதயநிதிக்கு எவ்வளவு தெரியல, ஒரு 5 கோடி ரூபா 6 கோடி ரூபாய் தான் காட்டியிருந்தாப்புல. ரொம்ப பரம ஏழை. சரி, அதை விட்டுருங்க. ஏபிஎஸ் எவ்வளவு காட்டியிருக்காரு நான் சரியா கவனிக்கல. சரி, அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவரு இருக்கிற தோட்டம் காடெல்லாம் இருக்கிறனாலதான் இப்ப ஃபுல்லா தான் இருக்கும். இல்லைன்னாலும் சொல்லல. அவரு ஊத்தம் பண்ணாலும் சொல்ல வரல. அவர்கிட்ட கோடு கோடியா இருக்கு. ஆனா இவங்க அளவுக்கு இருக்காது. இப்ப ஆட்டம் உள்ளே வெளியே ஆட்டம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தெளிவா முடிவு பண்ணி வச்சு சொல்றது உங்க கூட என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 120 சீட்ல இருந்து 130 சீட்டு, அதாவது தனித்து ஆட்சிக்கு வருவாங்க. அந்த மாதிரிதான் கண்டிப்பா மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இதுல விஜய் பாத்தீங்கன்னா ஒரு 6% வாக்குகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. ஏன்னா அந்த ஓட்டு அதிகமா வந்திருக்குது. நார்மலா வர்றதை விட ஒரு 6% கூடுதலான வாக்கு தமிழகத்துல பதிவே இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த 6% விஜய்க்கு அப்படியே கிடைக்குமா? சரி, அப்படியே கிடைச்சாலும் அவ்வளவுதான் வரலாம். மாரி போனா 10க்குள்ள கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன். முதல் இடத்த பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும். 2வது இடம் திமுக வரும். அப்புறம் 3வது இடத்துல தாவேக்கா, 4 நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது 3 நாம் தமிழர் அல்லது தாவேக்கா, அப்படி அதுக்குள்ள போட்டி இருக்கும். இவர் சொல்ற மாதிரி எல்லாம் திரிசாவுக்கும் சங்கீதாவுக்கு வேணா போட்டி இருக்கலாம். அதாவது இவர் என்னமோ பெரிய புடிங்க திமுகவுக்கு இவருக்கு இந்த போட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் நடக்காது. தெரியுது, நல்லாவே தெரியுது. என்னைக்குமே ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏடிஎம்கே சாதகமா தான் இருக்கும். எப்பவுமே அதுதான் நடந்திருக்குது. இது வரைக்கும் அதான் நடந்திருக்குது. அநேகமாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் 100க்கு 100% அதிமுக ஆட்சி அமைக்கும் நம்புறோம். நீங்களும் நம்புங்க. அப்பதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். விஜய் தான் வரக்கூடாது. 2வது இடத்துக்கு நாம் தமிழர் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி வாக்களிச்சிருக்கீங்கிறது உங்க மனசாட்சியை பொறுத்து தான் சொல்ல முடியும். எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிறது. நல்லதே நடக்கும்னு நம்பி 4ஆம் தேதிக்காக காத்திருப்போம். மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.